அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் ஆரம்பமாகுதுங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை உங்களுடைய வாழ்வில் இதுதாங்க. அப்படி இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதங்கள்ல 12 மாதங்கள் இருந்தாலும் மார்கழி மாதத்திற்கென்று தனி பெருமை ஈடு இணையற்ற சிறப்புகளும் உண்டுங்க. குறிப்பா இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று அழைப்பார்கள். இந்த தனுர் மாதமான மார்கழி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்திருத்து வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள நதியிலோ குளத்திலோ நீராடி மன தூய்மையுடன் இறைவனை பூஜிப்பது மகத்தான புண்ணிய பலனை அளிக்கும். குடும்பத்தில் வறுமை விலகும், ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும், ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதே போல் அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள பாவங்கள் விலகும் என பெரியோர்கள் அருளியிருக்கார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் என்ற காலத்திலெல்லாம் அதிகாலையிலேயே எழுந்திருத்து நீராடி வீதிகளில் இறைவனின் நாமங்களை பாடி பஜனை செய்து கொண்டு வலம் வருவது தமிழ்நாட்டில் பிரசித்தமாக இருந்து வந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தின் தெய்வீக சக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே பகவான் தனது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் போது பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அருளினார். இதை விட வேறு என்ன பெருமை வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்கு? அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே தாங்க இருக்கும். சில தருணங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல சிந்தி செயல்களை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல இந்த மார்கழி மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சிக்கனமாக செலவு செய்தால் பின்பு நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கலாங்க. இல்லைன்னா ஆரம்பத்திலேயே ஆடம்பரமாக செலவு செய்துவிட்டு பிற்காலத்தில் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் பரஸ்பர நம்பிக்கையும் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்குங்க. திருமண முயற்சிகளை கூடுமான வரைக்கும் ஒத்தி போடுவது நல்லது. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கான கிரக நிலைகள் அவ்வளவு உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. அப்படியே இந்த திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. அதே போல பெண் அல்லது பிள்ளை ஒருவருக்கு வெளிநாடு நிறுவனத்திலிருந்து பணி நியமனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இது ரெட்டிப்பு வருமானம் ஏற்பட இருக்கிறத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டிருக்கிறாங்க. இதனால் மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. சக ஊழியர்களிடம் முக்கிய அலுவலக நிலைமைகள் பற்றி விவாதிக்க வேண்டாங்க. பணிச்சுமை காரணமாக அடிக்கடி உங்களுக்கு வெறுப்பும் முன்கோபமும் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் இந்த மாதத்தில் உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுவது பொறுமை மற்றும் நிதானம் மட்டுமே தாங்க. அவற்றை இழந்துவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு கிரக நிலையை எடுத்து காட்டுதுங்க. சில தருணங்கள்ல நிதி நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடுங்க. கருத்து வேற்றுமை காரணமாக கூட்டாளிகள் சிலர் விலகி கொள்ள நேரிடும். தொழிலாளர்கள் பிரச்சனைகளையும் கவலையையும் அளிக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நிறுவனங்களிலிருந்து வர வேண்டிய பணம் மேலும் தாமதமாகுங்க. இதுவே பண நெருக்கடியையும் ஏற்படுத்துங்க. கூடுமான வரைக்கும் வெளிநாடுகளுக்கு
பொருள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் முன்பணம் வாங்கி கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. நீங்கள் பாட்டுக்கு எடுத்தோம் கௌத்தம் என்று செயலாற்றினால் கடைசியில் உங்களுக்கே நஷ்டம் ஏற்படும் என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதுமே கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. இதனால் உங்களுக்கு மனவேதனை ஏற்படும். அப்படி கை நழுவி போன பட்சத்தில் இதுவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதுவே உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள உறுதுணையாக அமையும். வருமானம் என்பது இந்த மாதத்தில் ஓரளவு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குங்க. குறிப்பா சிம்மராசியை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகள்ல எதையும் மேற்கொள்ள வேண்டாங்க. திரைப்பட இயக்குநர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுங்க. நடிகர்கள் நடிகைகளுக்கு வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் எதையும் குறைத்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. கட்சியில் செல்வாக்கு குறையும். அதே போல தொண்டர்கள் அதிருப்தியாக இருப்பாங்க. மேடை பேச்சுக்களினாலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உங்களை பற்றி பல புகார்கள் மேல்மட்ட தலைவர்களுக்கு சென்று கொண்டிருக்குதுங்க. எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியங்க. அரசியல் என்பது இருமுனை ஆதாயம் என்பதை அர்த்த சாஸ்திரம் கூறியிருக்கிறது. அதனை அதிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு வித்யாகாரகரான புதன் பகவான் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. மனம் பாடங்கள்ல படியுங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உயர்கல்விக்கு நல்ல நிறுவனத்தில் இடமும் கிடைக்க இருக்குது. அதே போல் தசாபுத்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சிம்மராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமானதாகவே தாங்க இருக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. விவசாயத்திற்கு அவசியமான அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளுக்கு எந்த குறைவின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் விளைச்சலும் சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலையும் மனதிற்கு நிறைவையும் அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு விளைபொருட்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க. நவீன விவசாய வசதிகள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் கிரக நிலைகள் இவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. அதனால் கவனத்தோடு இருப்பது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது சிம்மராசியினருக்கு.